மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் கருப்பு பட்டை அணிந்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளோடு கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம். நீங்க இருக்கக்கூடியது சென்னையில் எந்த பகுதி? அங்க மருத்துவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்றைய தினம் கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக அதை கண்டிக்கும் விதமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க அறிவித்திருந்தது மருத்துவர்கள் சங்கம். அதன் அடிப்படையில் சென்னையில 2 மருத்துவமனைகளை தேர்வு செய்து, அதாவது கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையும் தேர்வு செய்து 2 இடங்கள்ல அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டமானது கருப்பு பட்டை அணிந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளோடு கண்டன முழக்கங்களோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வரும் டாக்டர் பாலாஜி பெருங்கலத்துறை சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் கத்தியால் தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த இளைஞர் காவல்துறையினால உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து முழு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்யும் என மருத்துவர்கள் முடிவு செய்தனர். இதன்படி நேற்று மாலை முதல் காலை வரை இந்த வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று இந்திய மருத்துவ சங்கம் அறிவித்திருந்தது. அதன்படி அவசர சிகிச்சை பிரிவுகள், தீவிர சிகிச்சை பிரிவுகள் செயல்படாது எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் மருத்துவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டு, எனினும் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டாலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்று அறிவித்ததன்படி இன்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. கருப்பு பட்டை அணிந்து பல்வேறு கோரிக்கைகளோடு இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. எனவே துப்பாக்கி ஏந்திய, ஆயுதம் ஏந்திய காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்றும், இங்கு போதிய சிசிடிவி கேமராக்கள் அமைப்பது இல்லை, அதை அமைக்க வேண்டும். எனவே அந்த சம்பவம் நடந்த மருத்துவமனையில் கூட போதிய சிசிடிவி கேமராக்கள் இல்லை எனவும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அதே போல இங்க தமிழகம் முழுக்க இருக்கிற இந்த பாப்புலேஷன் அடிப்படையில மருத்துவர்கள் கிடையாது. 1000 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் என்ற அடிப்படையில 80,000 அரசு மருத்துவர்கள் இங்கே தேவை. ஆனால் இங்க 23,000 அரசு மருத்துவர்கள் மட்டுமே இருக்கின்றனர். போர்க்கால அடிப்படையில மேலும் 20,000 அரசு மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஒரு முக்கிய கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ளே இத்தகைய பாதுகாப்பற்ற சூழலில் தான் இன்றைய மருத்துவர்கள் பணி செய்து வருகின்றோம். மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களை அல்லும் பகலும் கஷ்டப்பட்டு பாராட்டுகின்ற மருத்துவர்களை கொலை செய்யும் ஒரு வன்ம எண்ணத்துடன் வந்திருந்த திட்டமிட்ட சதி செயலாக இதை பார்க்கின்றோம். ஆகவே அந்த நோயாளி, அந்த சமூக விரோதியை உடனடியாக கைது செய்து அவர் மீது கொலை முயற்சி மற்றும் மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின்படி உடனடியாக அவரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.